கிள்ளான் காவல்துறையினர் முதன்மை சாலையில் மேற்கொண்ட சோதனையில் 11 வாகன ஓட்டிகளை கைது செய்துள்ளனர். ஒரு பெண் உட்பட 10 ஆண்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், அனைவரும் மது போதையில் வாகனம் ஓட்டிய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தென்கிள்ளான் மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. கிள்ளானில் மது போதையில் ஆடவர் ஒருவர் செலுத்திய வாகனத்தால் ஏற்பட்ட விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தால் காவல்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. மது போதையில் வாகனம் ஓட்டினால் 10,000 ரிங்கிட் முதல் 30,000 ரிங்கிட் வரையில் அபராதமும், 2 ஆண்டுகளுக்கு மிகாமல் சிறை தண்டனையும், 2 ஆண்டுகளுக்கு ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிள்ளானில் உள்ள பல்வேறு முதன்மை சாலைகளில் போக்குவரத்து ஆணையத்துடன் காவல்துறையும் இச்சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும், குடியிருப்பு பகுதிகளில் குறிப்பாக நள்ளிரவுகளில் பொது இடங்களில் மது குடிக்கும் கும்பலையும் காவல்துறை கண்டித்து வருவதாகவும், கேளிக்கை மையங்கள் உள்ள சாலைகளில் இச்சோதனை நடவடிக்கை வாடிக்கையாக மேற்கொள்ளப்படும் என்றும் கிள்ளான் காவல்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் தற்போதைய எரிவாயு விலையேற்றத்தால் மக்கள் பாதிக்காமல் இருக்க மடானி அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் நிலையில் 17 ஆண்டுகளுக்கு முன்னர் எரிவாயு விலை ஏற்றத்தை கண்டித்து பிரதமர் டதஸ்ரீ அன்வார் பேசிய காணொலியை வெளியிட்டு அவதூறு பரப்பிய கெடா மாநில அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் முகமது ரகீப் வெளியிட்டிருக்கும் பதிவு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் பரப்பப்படுவதாகவும், அம்னோ தலைமை உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாடாங் சராய் PKR பிரிவு தலைவர் சைஃபுல் அம்பார் அப்துல்லா அம்பார் வலியுறுத்தியுள்ளார். பரிசானும் பக்காத்தானும் இணைந்து மடானி அரசாங்கத்தை அமைத்திருக்கும் இந்நிலையில் ஒற்றுமை கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பிரதான கட்சிக்கும் விலையேற்றத்தில் பங்கு உள்ளது என்பதால் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு இரு கூட்டணி கட்சிகளுக்கும் உள்ளது என சைஃபுல் அம்பார் அப்துல்லா அம்பார் வலியுறுத்தினார். கெடா மாநில அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்றும், அவர் மீது அம்னோ தலைமை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அவர் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் சைஃபுல் அம்பார் அப்துல்லா அம்பார் வலியுறுத்தினார். கடந்த வாரம் ஜொகூர் சிகாமாட் பகுதியில் 3 உயிர்களை பலிகொண்ட விபத்தில் சம்பந்தப்பட்ட ட்ரெய்லர் லாரியின் ஓட்டுநர் மீது 3 கொலை குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கொலை வழக்குகள் உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் சிகாமாட் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட பிறகு 29 வயதான ஷஃபீக் சல்லே என்ற நபரிடமிருந்து எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி பிற்பகல் 3:50 மணிக்கு ஜலான் ஜொகூர் வாரு சிரம்பானின் கிலோமீட்டர் 212இல் இந்த விபத்து நிகழ்ந்ததில் 3 பலியாகினர். தண்டனை சட்டத்தின் பிரிவு 302 கீழ் உள்ள இக்குற்றச்சாட்டில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் குறைந்தபட்சம் 12 பிரம்படிகள் விதிக்கப்படலாம். எதிர்க்கட்சி தலைவர் ஹம்சா ஜைனுடீனின் புதிய கட்சியுடன் ஒத்துழைப்பதில் கராக்கானுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கராக்கான் கட்சியின் தலைவர் டொமினிக் லாவ் தெரிவித்துள்ளார். 2020 பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணி உருவான பிறகு பெசாத்து முன்னாள் துணைத் தலைவர் ஹம்சா ஆற்றிய முக்கிய பங்கை கருத்தில் கொண்டு அவருடன் தனக்கு ஒரு நல்ல நீண்ட கால உறவு இருப்பதாக டொமினிக் லாவ் கூறினார். ஹம்சா பெரிகாத்தான் நேஷனல் பொதுச் செயலாளராக இருந்ததிலிருந்து பெரிகாத்தான் நேஷனல் துணைத் தலைவராக இருந்த காலம் வரை அவருடன் பணியாற்றுவதில் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். பெரிகாத்தான் நேஷனலின் 4 கூட்டணிகளுடனும் நாங்கள் பொது தேர்தல்கள், மாநில தேர்தல்கள் மற்றும் இடைத்தேர்தல்களை எதிர்கொண்டுள்ளோம். அதன் விளைவாக ஒரு நெருங்கிய உறவை உருவாக்கியுள்ளோம் என்று உத்துசான் மலேசியாவிடம் டொமினிக் லாவ் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு ஹலால் துறையை மேம்படுத்துவதற்காக அனைத்து மாநிலங்களும் தங்களது சொந்த ஹலால் தொழில் பூங்காக்களை நிறுவ வேண்டும் என்று துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாகிர் ஹமீடி அழைப்பு விடுத்துள்ளார். கிராமப்புற மற்றும் பிராந்திய மேம்பாட்டுத் துறையையும் கவனிக்கும் ஜாகிட், அனைத்து மாநிலங்களிலும் ஹலால் தொழில் மேம்பாட்டு குழுக்கள் இருந்தாலும் அனைத்து மாநிலங்களும் தங்கள் சொந்த ஹலால் தொழில் பூங்காக்களை உருவாக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். மேலும் பினாங்கு போன்ற ஏற்கனவே ஹலால் தொழில் பூங்காக்களை நிறுவி உள்ள மாநிலங்கள் முன்மாதிரிகளாக செயல்பட முடியும் என்றும், மற்ற மாநிலங்கள் இன்னும் பெரிய மற்றும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹலால் தொழில் பூங்காக்களை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இஸ்லாம் சார்ந்த கட்சிகளால் ஆளப்படும் மாநிலங்களில் கூட ஹலால் தொழில் பூங்காக்கள் இல்லை. அவர்கள் உண்மையிலேயே இஸ்லாத்தை ஆதரிப்பவர்களாக இருந்தால் வெறும் பேச்சோடு மட்டும் நின்று விடாமல் செயலில் இறங்குவார்கள் என்று தாம் நம்புவதாக குபாங் மினேராங்கில் நடைபெற்ற ஒரு விழாவில் தனது உரையில் அவர் கூறினார். ஹலால் உணவு மற்றும் பானங்கள் துறை தற்போது 34 பில்லியனுக்கும் அதிகமாக வருவாய் ஈட்டுகிறது.
ஆனால் மொத்த ஹலால் ஏற்றுமதியில் இது வெறும் 2 விழுக்காடு மட்டுமே என்று கூறி அதன் ஏற்றுமதி சாத்தியக்கூறுகளை அவர் குறிப்பிட்டார். இந்த பெர்டா ஹலால் பூங்காவில் உள்ள தொழில் நிறுவனங்கள் உணவு மற்றும் பானப் பொருட்களில் மட்டும் கவனம் செலுத்தாது என்று தாங்கள் நம்புவதாக அவர் கூறினார். நாம் இந்த கூட்டை விட்டு வெளியே வர வேண்டும். உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் நாம் சந்தைப்படுத்தக்கூடிய வேறு பல தயாரிப்புகள் உள்ளன என்பதில் நம்பிக்கையுடன் தாம் இருப்பதாக அவர் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலைமையால் ஹார்முஸ் ஜலசந்தியில் சிக்கியிருந்த மலேசியாவின் 7 வர்த்தக கப்பல்களில் ஒன்றுக்கு தற்போது பாதுகாப்பான வழி செலுத்தல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. விஸ்மா புத்ரா வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் அந்த கப்பல் தற்போது தனது இறுதி இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சாதகமான முன்னேற்றம் உயர்மட்ட தூதரக பேச்சுவார்த்தைகளின் விளைவாக ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் ஈரான் தலைவர் மசூத் பெசஸ்கியான் ஆகியோருக்கு இடையில் மார்ச் 26ஆம் தேதி நடைபெற்ற தொலைபேசி உரையாடலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது ஹசான் மற்றும் ஈரான் இணை அமைச்சர் அபாஸ் அராக்சி இடையேயான மார்ச் 24ஆம் தேதியிலான பேச்சுவார்த்தையும் முக்கிய பங்காற்றியதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.